வேதத்துல தீர்க்கதரிசியினுடைய மனைவி அவர்கள் கடன் பட்டிருக்கிறாங்க. இப்ப அந்த கடனை அதை முடிக்கணும். ஆனா தீர்க்கதரிசியை போய் சந்திக்கிறாங்க. அப்ப சந்திக்கும் போது தீர்க்கதரிசியின் இடத்துல இவங்க போகும்போது எப்படி போறாங்கன்னா, தங்களிடத்துல ஒன்னும் இல்லைன்னு சொல்லி தான் போறாங்க. எதுவுமே இல்லை, எனக்கு முன்பாக கடன் இருக்குது, ஆனா என்கிட்ட கையில ஒன்றும் இல்லை. என்கிட்ட கடன் இருக்குது, என் பிள்ளைங்க 2 பேரையும் கடன் கொடுத்தவங்க வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஆனா தீர்க்கதரிசி ஒன்றை கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்துல இல்லை. அவங்களுக்குள்ளே இருக்கிறத அவங்களுக்கு தெரியல. அவங்க உதவி கேட்கறதுக்கு தான் வந்தாங்க. என்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை இந்த தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்க போறாரு, அதன் மூலமா நான் கடனை கட்ட போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தீர்க்கதரிசியின் இடத்துல வந்திருக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான், அந்த எண்ணெயை எடுத்து வித்து அவங்க அவங்களுடைய கடனை முடிச்சிருப்பாங்க. இப்போ தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் இவ்வளவு வேல்யூ, நமக்குள்ளே இருக்கிறத வச்சே நம்மளால கடனை முடிக்க முடியும், நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குது, நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த விதவை அம்மாவுக்கு தெரியவே இல்லை. ஆனா தீர்க்கதரிசி தான் கேட்கிறார், என்ன இருக்கு. அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு இல்லைன்னு சொல்லும் போது, எனக்கு கடன் ரொம்ப பெருசா இருக்குது, ஆனா இந்த எண்ணெய் மாத்திரம் நான் எப்படி அடைக்க முடியும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து நீங்களே சொல்லலாம், இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த கடனை முடிக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது, இந்த சவாலை சந்திக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது. எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் பலவீனமான பாத்திரம், எனக்கு மைண்டு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, 1000 காரணம் சொல்லி இல்லைன்றத பிசாசு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசினது போல கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, இல்ல உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டே, உங்களை கொண்டே. ஹல்லேலூயா, ஆமென். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உங்கள்கிட்ட கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, அந்த தைரியத்தை வச்சிருக்கிறாரு, அந்த சவாலை சந்திக்க கூடிய பலத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு.